ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஆட்டு ஈரல் கிரேவி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ப்ரெட்டில் சாப்பிட்றதுக்கும், தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். அது நல்லா ஹீட்டான உடனே நான் இதில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் இதில் ஆட் பண்ணுறேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு இதில் ஆட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணலாம். அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை நான் இதில் ஆட் பண்ணுறேன். அது கூடவே ஸ்டார் பூ 1 ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரே ஒரு கிராம்பு இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா இது கூடவே நான் வந்து ஒரு பாதி தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் அதுவும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வரட்டும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா சுத்தமாக கழுவி வச்சிருக்கிற ஆட்டு ஈரலை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்க்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நல்ல மிளகுத்தூள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை வேக வைக்கலாம். நான் வந்து 1.5 கப்பு அளவு தண்ணி இதில் விடுறேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஃபைவ் டு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு இது ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலையை ஃபைனலாக நம்ம தூவி விட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி இதை செய்கிறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொத்தமல்லி இலையை நான் போட்டுட்டு ஒரு தடவை இப்படி கலந்து விடுறேன். இப்போ நமக்கு முடிஞ்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நான் இன்னொரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பராக டேஸ்டியான ஆட்டு ஈரல் கிரேவி நமக்கு ரெடி ஆயிட்டு. மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.